அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிஆர்டி டிவி, கவர்மெண்ட் டிவி கிட்ட தான் இது. டிவி ஆன் பண்ணால் உங்களுக்கு படம் கிளியராக வருது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது இதை பாருங்கள். இதுதான் பிக்சர் வந்து ரோலிங் ஆகுது. டிவி ஆன் பண்ண ஆகிறதுக்கு கொஞ்சம் படம் கிளியராக வருது. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பிக்சர் வந்து ரோல் ஆகுது. இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது ரோலிங் ஆகுறதே வந்து பார்த்திங்கன்னா ஹரிஜாண்டலில் ரோலிங் ஆகுது, அதாவது பக்கவாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஹரிஜாண்டல் ரோலிங் சொல்லலாம். இதை எப்படி சரி பண்ணுறது பார்ப்போம். இது வந்து 7M ஐசி வந்து 7M சீரீஸில் முடியும். இந்த ஃப்ரீக்வன்சி ஹரிஜாண்டல் ஆக்சிலேஷனில் தான் இது ப்ராப்ளம். ஐசி LA76931S 7M சீரீஸ், LA76931S. இதில் அந்த ஒரு மார்க் வருது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஜிஸ்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா 4.7 கிலோ ஓம் ரெஜிஸ்டர். இது பின் நம்பர் 18. நான் அந்த ஐசி காமிச்சேன், அதில் வந்து 18வது பின்னில் வந்து VCOI ரெஃபரன்ஸ்னு போட்டிருக்கு. இந்த பின் டீட்டெயிலில் தான் வருது. அதில் வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுத்தாகணும். அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெஃபரன்ஸ் வோல்ட்டு கிரவுண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 4.7 கிலோ ஓம் ரெஜிஸ்டர். அது 4.7 கிலோ ஓம் ரெஜிஸ்டரு. அதோட வேல்யூ நமக்கு வந்து எவ்வளோ நம்ம செக் பண்ணுவோம். மல்டிமீட்டரில் 20 கேவில் செட் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 5 கரெக்டாக 5 கிலோ ஓம் வருது. 5 கிலோ ஓம் ரெஜிஸ்டர். ஆக்சுவல் வேல்யூ வந்து 4.7 கிலோ ஓம் தான் இருக்கணும். இதில் வந்து 300 ஓம்ஸ் கூட காமிக்குது. வேல்யூ வந்து கூட இருக்குது. இந்த ஃபால்ட்டுக்கு வந்து நம்ம நேரடியாக இந்த ரெசிஸ்டன்ஸ் முதல்ல செக் பண்ண வேண்டியதான். இதோட வேல்யூ அக்யூரேட்டாக 4.7 இருக்கலாம், அல்லது 4.65 4.6 இந்தமாரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், தப்பு இல்லை. அதிகபட்சமாக கூட இருக்கும்போது ஒரு 4.7ங்கிற இடத்த 4.75 அப்படி வரலாம், தப்பு இல்லை. ஆனால் அது வந்து இதோட வேல்யூ வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொஞ்சம் கூடுதல் ஆகிட்டு அதோட வேல்யூ வந்து 5 கிலோ ஓம் ஆகிட்டு. பாருங்க, நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்கிறேன். ஆல்ரெடி யூஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸ், இது வேறு சர்க்யூட்லேருந்து எடுத்தது. இது வந்து 4.6 தான் காமிக்குது. அதோட மார்க்கிங் கலர் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, எல்லோ கலர் இருக்குது, அப்புறம் வயலட், அப்புறம் ரெட்டு இருக்குது. அது வந்து 4.7 தான். அந்த கலர் கோடிங்கை வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சொல்லணும்னா 4.7 கிலோ ஓம் இருக்கும். ஆனால் வந்து மீட்டர் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா 4.6 தான் காமிக்குது. இதுதான் கலர் கோடிங் 4.7. நான் அதுலேருந்து எடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படின்னா 5K காமிக்குது. இந்த போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ண ரெஜிஸ்டர் இருக்குல்ல, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5K காமிக்குது. இப்போ 300 ஓம்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதில் உள்ள ரெசிஸ்டன்ஸ், அந்த சர்க்யூட்டில் இருந்த ரெசிஸ்டன்ஸோட கலர் கோடிங் பார்த்தீங்கன்னா எல்லோ, வயலட்டு, பிளாக்கு, ப்ரௌன். இது வந்து உங்களுக்கு 4.7 தான் குறிக்கும். இது 5
5 பேண்ட் ரெஜிஸ்டர், 5 கலர் கோடிங் இருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டரை மட்டும் நம்ம மாற்றி செக் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து எந்தவித வோல்ட்டுமே செக் பண்ணல. டேரெக்டாக இந்த ஹரிஜாண்டல் ரோலிங் ஆச்சுன்னா பிக்சர் ஹரிஜாண்டல் ரோலிங் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரெஜிஸ்டர் வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கூடுதலாக தான் ஆகிருக்கும், ஃபால்ட்டானால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது கரெக்டாக நம்ம அதோடய வேல்யூ கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹரிஜாண்டல் ரோலிங் ப்ராப்ளம் சரியாகும். நம்ம இப்போ இந்த ரெஜிஸ்டர் மட்டும் மாற்றிருக்கோம், வேறு ஒன்றுமே செய்யலை. இப்போ டிவி நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சர்க்யூட்டில் சால்டரிங் பண்ண பிறகு அதோடய வேல்யூ 4.59 கிலோ ஓம் ரெசிஸ்டர் காமிக்குது. இப்போ பாருங்கள் பிக்சர் ரோலிங் ஆகலை. நான் வந்து ரொம்ப நாள் இதை போட்டு காமிக்க முடியாது.